சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் 7வது டைப் வந்தாச்சு. இந்த 7வது டைப்ல ஏ செக்ஷன் வச்சிருக்கேன், பி செக்ஷன் தனி வீடியோவா போட போறேன். இதுல எப்படிப்பட்ட கொஸ்டின்னா லெஃப்டா வர மாதிரி கேள்வி. லெஃப்டா வர மாதிரினா அதாவது இங்க பாருங்களேன், 2025 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நான் கொஸ்டினா சொல்லல, கான்செப்டை மட்டும் சொல்றேன். அந்த கொஸ்டின்ல இருக்கிற கான்செப்ட், அதாவது ஒரு வேலையை பி கிட்ட கொடுத்தா 20 நாள்ல முடிப்பாரு, கியூ கிட்ட கொடுத்தா 40 நாள்ல முடிப்பாங்க. ரெண்டு பேரும் வேலை செய்ய தொடங்குறாங்க. ரெண்டு பேரும் வேலை செஞ்சு தொடங்கி கொஞ்ச நாள் பியும் கியூவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சண்டை போட்டுட்டு கியூ வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் பி மட்டும் தனியா இருந்து ஒரு 8 நாள்ல முடிக்கிறாரு. அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது கியூ வந்து எத்தனை நாள் இவரா கூட வேலை செஞ்சிருப்பாரு அப்படி கூட சொல்லலாம். இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேட்டர்ல கொஸ்டின் கேட்டா புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல கேட்டா ஒண்ணுமே இல்லைங்க, இந்த கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட ஆகாது. ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட்ல தான் போட போறேன். இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்களேன், டைப் 7A.1 வச்சிருக்கேன். அதாவது இந்த பேட்டர்ன்லயே ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு முன்னாடி குறிப்பிட்ட நாளைக்கு பின்னாடின்னு வரும். ஸோ அதில் வந்து முன்னாடினா ப்ளஸ் போடணும், பின்னாடினா மைனஸ் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ மொத்தம் 6 கணக்கா, அந்த 6 கணக்கில் 4 கணக்கு ஒரு டைப்பு, 2 கணக்கு ஒரு டைப்பு. புரியுதுங்களா? நீங்கள் வெறும் 2 கணக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் இந்த வீடியோ விட்டு போயிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிற இது டைப் வந்து தெரியாது. அதனால தான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாடலை எப்படி கேட்டாலும் இந்த ஷார்ட்கட் பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்போதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டு, நான் என்ன பண்ணிக்கிறேன், 8th புக்கில் இருக்கிற சம் முதல் நடத்திடுறேன். 53வது கேள்வி. பி மற்றும் கியூ ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே 20 மற்றும் 30 நாளில் முடிப்பாங்க. அவர்கள் இருவரும் ஒன்றா சேர்ந்து வேலை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ அவர் சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை பி ஆனவர் 5 நாட்கள்ல முடிக்கிறார் எனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றாரு அப்படின்னு 8th புக்கில் கேட்டிருக்காரு. இப்போ இந்த கொஸ்டினை என்னென்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம இப்போ எழுத்து மூலமாக விளக்குவோம். என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு வேலை வந்து பி கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார்னா 20 நாளில் முடிச்சிடுவாராங்க. இதே வேலையை நான் கியூ கிட்ட கொடுத்தா 30 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்களாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நான் பியும் கியூவும் சேர்ந்து தான் வேலை செய்ய சொல்கிறேன். சரிங்களா? பியும் கியூவும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் 2 பேரும் சண்டை போடுறாங்க. இதில் கியூ வந்து நான் இதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னு வெளியே போயிடுறாரு. கியூ வந்து வெளியே போயிடுறாரு. கொஞ்ச நாள் செஞ்சாங்க, 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கியூ வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலையை பி மட்டும்தான் செய்கிறாரு. ஒரு 5 நாள் தனியாக பி செஞ்சு வேலையை முடிச்சிடுறாரு. அப்படின்னா எத்தனை நாள் கியூ வேலை செஞ்சிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றிருப்பாரு இப்படியும் சொல்லலாம். கரெக்டா? அதாவது கியூ எத்தனை நாள் வேலை செஞ்சாரு, இல்லை எத்தனை நாள் 2 பேரும் செஞ்சு கியூ வெளியே போனாரு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சூப்பருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்னா, இந்த பேட்டர்ல கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அங்கே பி கியூன்னு இருக்கா, பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் கியூ கிட்ட இருக்கிற மதிப்பையும் மேலே பெருகணும். பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் கியூ கிட்ட இருக்கிற மதிப்பையும் கீழே கூட்டிக்கணும். இது முதல் டைப். டைம் அண்ட் ஒர்க்கில் முதல் டைப்பில் நடத்திருக்கும் பாருங்க. ஏ தனியாக பி தனியாக கொடுத்துட்டாங்கன்னா ஏ கிட்ட இருக்கிறதும் பி கிட்ட இருக்கிறதும் மேலே பெருங்க, கீழே கூட்டிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான். ஆனால் இப்போ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இந்த ஷார்ட்கட். முதல் ஸ்டெப்பு பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் கியூ கிட்ட இருக்கிற மதிப்பையும் மேலே பெருகணும், கீழே கூட்டிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, இது பாருங்க, இப்போ யார் கடைசி வரைக்கும் செய்கிறாங்க, பி செய்கிறாங்க. எத்தனை நாள் செய்கிறாங்க, 5 நாள் செய்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்க, கியூ வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சுட்டு கியூ வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் பி 5 நாள் வேலை செய்கிறாரு. கரெக்ட் தானே? ரைஸ். அப்போ தனியாக வந்து பி 5 நாள் செஞ்சுருக்காரு. அந்த தனியாக செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா, அந்த பி மதிப்பில் 5 கழிச்சுக்குங்க.
கழிச்சுட்டு இப்போ அப்ளை பண்ண ஆன்சர் புரியுதா? நான் யார் தனியாக செய்கிறாங்க? பி தான் தனியாக செய்கிறாரு. எத்தனை நாள் செய்கிறாரு? 5 நாள். அப்போ பி கிட்ட இருக்கிற மதிப்பில் அந்த 5 கழிச்சுக்குங்க. மேலே மட்டும்தான் கழிக்கணும், கீழே கழிக்கக்கூடாது. கீழே அப்படியே இருக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? ஜஸ்ட்டு மேலே மட்டும் பி கிட்ட இருக்கிற மதிப்பில் 5 கழித்து கியூவா கூட பெருக்கி கீழே பியும் கியூவையும் கூட்டி சுருக்குன ஆன்சர். ஒன்றும் புரியல. என்னங்க சிம்பிள் ஷார்ட்கட். இந்த பாருங்க, அடுத்த ஸ்டெப் போகிறோம் பாருங்க. இப்போ பியோட வேல்யூ என்ன? 20. கியூவோட வேல்யூ என்ன? 30. பாருங்க 20 -5 மைனஸ் எந்த 5? கியூ மட்டும் சாரி பி மட்டும் தனி 5 நாள் செஞ்சிருக்காருல்ல அது சரியா. அதுக்கப்புறம் இன்ட்டு கியூவோட வேல்யூ 30 டிவைடட் பை அப்போ என்ன பண்ணோம்? 20யும் 30யும் கூட்டிக்கணும், பியும் கியூவும் கூட்டிக்கணும். இங்கே வந்து இங்கே 5லாம் கைக்கூடாது, கீழே 5 கைக்கூடாது, மேலே மட்டும்தான் கைக்கணும். சரியா? புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் போயிட்டுப்போம். கூட்டல் கழித்தல்லாம் முடிச்சிருவோம். பெருக்கல் அப்படியே கூட இருக்கட்டும். 20ல் 5 போனால் 15. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இருங்க, இது போன கணக்கு போட்டது, இதை அழிச்சிட்றேன். 20ல் வந்து பார்த்தீங்கன்னா 5 போச்சுன்னா 20ல் 5 போச்சுன்னா 15 இன்ட்டு அதுக்கப்புறம் 30 கரெக்டாக 30 கீழே கூட்டிக்கலாம். கூட்டினா 50ன்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது பாருங்க, என்ன பண்ணலாம்? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இன்னும் கொஞ்சம். ஓகேவா? 4 5 5 3 5 5. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. 3 9. அப்போது கியூ வந்து அதாவது பியும் கியூவும் 9 நாள் செஞ்சுருக்காங்க. கியூ வந்து 9 நாள் வேலை செஞ்சுட்டு வெளியே போயிடுறாரு. அவ்வளோதான். இப்போ போய் செக் பண்ணலாம் பாருங்க. 9 நாள் ஆப்ஷன் டி தான் சரியானபடி. பாருங்க, கொஸ்டின் படிக்கிற நேரம் கூட கிடையாது. நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டை தெளிவாக சொல்லணும் தான் இந்த மாதிரி ஸ்டெப்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்மேட்டில் போட்டு சுருக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? புரியலிங்களே? என்னங்க இந்த கொஸ்டினா புரியல? சரி வாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்தது 2025 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. எப்படி? பி மற்றும் கியூ ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையை 20 மற்றும் 40 நாளில் முடிப்பாங்க. அவர்கள் இருவரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய தொடங்கினாங்க. சில நாட்கள் வேலை பார்த்த பிறகு கியூ என்பவர் சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாளில் முடிக்கிறார். எனில் தொடக்கத்தில் இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இது 8th புக்கில் இருக்க சம்மு தான். வேல்யூஸை மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு முதல் இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஸ்டினில்? பின்றவர் வராரு, கியூன்றவர் வராரு. பி வந்து 20 நாளில் முடிக்கிறாரு, கியூ வந்து 40 நாளில் முடிக்கிறாரு ஒரு வேலையை. கரெக்டாக? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேருமே சேர்ந்து தொடங்குறாங்க. கரெக்ட் தானே? பியும் கியூவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேர்கிட்டயும் வேலை தொடங்குறாங்க, நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கியூ வந்து சண்டை போட்டுட்டு வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் பி மட்டும்தான் தனியாக நின்று, அதாவது கியூ சண்டை போட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் பி மட்டும்தான் தனியாக இருந்து 8 நாள் தனியாக வேலை செஞ்சு அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்படின்னா கியூ எத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போயிருப்பாரு? அப்படி இல்லைன்னா 2 பேரும் எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க சேர்ந்து அப்படின்னு கேட்கலாம். புரியுதுங்களா? இந்த பேட்டர்னில் கேட்டுட்டாவே ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த பேட்டர்ன் புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் கியூ கிட்ட இருக்கிற மதிப்பையும் மேலே பெருகணும், கீழே பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் கியூ கிட்ட இருக்கிற மதிப்பையும் கீழே கூட்டிக்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு யார் வந்து தனியாக செய்கிறாங்க? கியூ வெளியே போயிட்டாரு, பி மட்டும் தான் செய்கிறாரு. எத்தனை நாள் செய்கிறாரு? 8 நாள். அந்த 8 யார்? பி தானே செய்கிறாரு, அவர்கிட்ட கழிச்சுக்கணும். ஓகேவா? யார் செய்கிறாங்களோ அவர்கிட்ட கழிச்சுங்க. ஓகே, கழிச்சிட்டேன். இப்போ பாருங்க, நம்ம நம்பர் போட்டுருவோம். பி வந்து 20 நாளா, அப்போ 20 - 8 இன்ட்டு கியூ வந்து 40. கரெக்டா? கரெக்ட். டிவைடட் பை இப்போ என்ன பண்ணலாம்? 20 + 40 நம்ம வேல்யூஸ் போட்டு இப்போ என்ன பண்ணலாம்? மேலே கழிச்சிக்கலாம், கீழே கூட்டிக்கலாம். பெருக்கல் மட்டும் தேவையில்லை அடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா 20ல் வந்து பார்த்தீங்கன்னா 8 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 20ல் 8 போச்சுன்னா 12ன்னு வரும். ரைட், இது பாருங்க எழுதுறேன். 12 இன்ட்டு 40. ஓகே, அடுத்தது 20 கூட நம்ம 40 கூட்டினா 60ன்னு வரும். சூப்பர், அடிச்சு கொடுங்க ஆன்சர். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 1 6 6 6 12. இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. 2யும் 4யும் பெருக்குனா 1 4 4 இருந்தாங்க 8 அப்படின்னு வரும். ஸோ 8 டேஸ். இங்கே பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. போன குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. சிம்பிளான ஸ்டெப், கண்டிப்பாக புரியும் நம்புறேன். இப்போ புரியுதுங்களா? தெளிவாயிடுச்சா? சூப்பர். இன்னொரு கேள்வி சொல்கிறேன்.
இந்த கேள்வி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் சம் தரேன். சரியா? 52வது கேள்வி. ஏ மற்றும் பி ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையே 12 மற்றும் 20 நாள்ல முடிப்பாங்க. அவர்கள் இருவரும் ஒன்னா சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை ஏ ஆனவர் 4 நாட்கள்ல முடிக்கிறார். எனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல் நமக்கு என்னன்னா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், என்ன நம்ம பேட்டர்ல இருக்குதான்னு பார்க்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல வந்து ஏ வந்து தனியாக செஞ்சா 12 நாளில் முடிப்பாரு, பி வந்து தனியாக செஞ்சா 20 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் அடுத்த லைன் இருவரும் ஒன்றா தான் வேலை செய்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஏ மட்டும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நாள் செய்வார், அதுக்கப்புறம் ஏ போயிடுவார், பி அதுக்கப்புறம் உள்ள வருவார், அதுக்கப்புறம் பி வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிப்பார். அந்த மாதிரி டைப் இருக்குது. அது வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? அப்போ ஏவும் பியும் வேலையை தொடங்குறாங்க. நல்லா தான் 2 பேரும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் யார் வெளியே போறாங்கன்னு கேட்டால் பி வெளியே போயிடுறாரு. ஸோ பி வெளியே போனதுக்கப்புறம் ஏ வந்து நான் தனியாக முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ தனியாக வேலை செய்கிறாரு. அப்போ தனியாக வேலை செஞ்சு எத்தனை நாளில் முடிக்கிறேன்னா 4 நாள் வேலை செஞ்சு அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்படின்னா இப்போ கேள்வி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா அங்கே பாருங்க, தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றிருப்பாரு. 2 ஒன்று தான் மீனிங். கரெக்ட் தானே? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் கேட்டுட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஏ கிட்ட இருக்கிற மதிப்பையும் பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் மேலே பெருக்குங்க, ஏ கிட்ட இருக்கிற மதிப்பையும் பி கிட்ட இருக்கிற மதிப்பையும் கீழே கூட்டிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் தனியாக செஞ்சிருக்காருன்னா ஏ தான் தனியாக செஞ்சிருக்காரு. எத்தனை நாள் செஞ்சிருக்காருன்னா 4 நாள் செஞ்சிருக்காரு. ஸோ அப்போ அந்த ஏ கிட்ட இருக்கிற மதிப்பில் அந்த 4 கழிச்சுக்குங்க. கழிச்சுட்டு வேல்யூஸை போட்டு கழிச்சுட்டு சுருகுன ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, டக்கு டக்குன்னு போடலாம். புரிஞ்சு போச்சுன்னா மின்னல் வேகத்தில் போடலாம். கரெக்டா? ஆனால் புரிதல் சொல்லணும். கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது ஏ 12 நாளா? அது பாருங்க, இங்கே எழுதுருவோம் 12. இருங்க, கலர் மாற்றிக்கலாம். ஒரே கலராக இருந்தால் இதுவாக இருக்கும். 12 - 4 இன்ட்டு பி வந்து எத்தனை நாள்? 20 நாள். ஓகே ஓகே, டிவைடட் பை 12, அதுக்கப்புறம் ப்ளஸ் 20. அவ்வளோதான். சரியா? ஓகே. இப்போ என்னன்னா கீழே கூட்டிங்க, மேலே கழிச்சிருங்க, பெருக்கல் வேண்டாம். அப்போ 12ல் 4 போச்சுன்னா 8ன்னு வரும். கரெக்டாக? இது பாருங்க, 8 இன்ட்டு 20 டிவைடட் பை 12 கூட 20 கூட்டினா என்ன வருது? 12 கூட 20 கூட்டினா 32. கரெக்டாக 32ன்னு வரும். ரைட்டுங்க, 32. அவ்வளோதான். சுருகுன ஆன்சர். இங்கே பாருங்களேன், எதில் சுருக்கலாம்? இங்கே பாருங்கள், இதில் பாதி 10, இதில் பாதி 16ன்னு வரும். 8 8 8 8 16 2 டைம்ஸ்னு வரும். 2ல் பாதி 1, 10ல் பாதி 5. அவ்வளோதான். 5 தாங்க இருக்குது. அடிச்சிட்டேன். 5 ஆப்ஷன் டி தான் சரியான. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. பாருங்கள், இப்போ நம்ம ரொம்ப ஸ்டெப்பு சுருக்கிட்டோம். இன்னும் நீங்கள் எக்ஸாம் அல்ல இதெல்லாம் பயன்படுத்தா இல்லை, டைரெக்டாக இந்த ஸ்டெப்பை போட்டு சுருக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் ஹோம்வொர்க் தர போடுங்க. எந்த கொஸ்டின்? இந்த இதுதான். இருங்க, இதை அழிச்சிடுறேன். இதுவும் நான் போட்டுட்டுமா? 4 கொஸ்டின் இதுவும் போட்டுறேன், இதுவும் போட்டுறேன். அடுத்த கொஸ்டின் தரேன். ஏன்னா கொஞ்சம் சீதா கீதாலாம் வருவாங்க. இதையும் நான் போட்டுறேன். ஒரு வேலையை சீதா 15 நாள்லையும் கீதா 10 நாள்லையும் செஞ்சு முடிப்பாங்க. இருவரும் சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டால் மீதமுள்ள வேலையை கீதா 5 நாட்கள்ல முடித்தாள். எப்ப இந்த இல்லுலாம் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெண்களை இல் போட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஓகே, கொஸ்டின்ல தான் இருக்குது. ஸோ கீதா 5 நாட்கள்ல முடித்தாள் என்றால் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. 2017 குரூப் 8 எக்ஸாம்ல. சரி, சூப்பர். இப்போ என்னன்னா நமக்கு வந்து பாருங்களேன், அது நம்ம ஒரு பேட்டர்ன் எடுத்துருக்கோம். அதாவது டைப் 7ல் ஏ 7 ஏவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதில் யார் இருக்காங்க? சீதா முதல்ல வராங்க. சீதா வந்து 15 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க. நெக்ஸ்ட்டு கீதா வராங்க. கீதா 10 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுவாங்களாம். இவங்க 2 பேருமே, அதாவது சீதாவும் கீதாவும் அந்த வேலையை செய்கிறாங்க. இதான் நம்ம முக்கியமான பாயிண்ட். கொஞ்ச நாள் வேலை செய்கிறாங்க. 2 பேரும் சில நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் சீதா வந்து வெளியே போயிட்டாங்க. சரிங்களா? சீதா வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கீதா மட்டும்தான் தனியாக வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க? 5 நாள்.
ஓகே, இப்போ பாருங்க பேட்டர்ன் புரிஞ்சிருச்சா? இந்த பேட்டர்னில் வந்துருச்சுன்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க இப்போ பாருங்க நான் டேரெக்டாக போடுறேன். முதல் வந்து சீதா கிட்ட 15 இருக்கா, கீதா கிட்ட 10 இருக்கா, ரெண்டுத்தையும் மேலே பெருக்குங்க, கீழே 15யும் 10யும் கூட்டுங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ யார் வந்து ஃபைனலாக செய்கிறாங்கன்னு கேட்டால் கீதா தான் 5 நாள் செஞ்சுருக்காங்க. கீதாவோட வேல்யூ 10 கரெக்டாக. ஸோ அந்த 10ல் கேர்ஃபுல்லாக 10ல் 5 கைக்கணும். மாற்றி இங்கே கைச்சிட்டிங்கன்னா தப்பாயிடும். யார் வந்து கடைசி வரைக்கும் செய்கிறாங்களோ அவங்க மதிப்பில் நம்ம தனியாக செஞ்சுருக்காங்களோ அதை கழிச்சுக்கணும். அப்போ கீதா வந்து 10 நாளில் முடிப்பாங்க, அவங்க கடைசி 5 நாள் செஞ்சுருக்காங்க, அந்த 5 கழிச்சுக்கணும். கேர்ஃபுல்லாக போடுங்க, புரியலாம் கேளுங்க, சரியா? ஓகே, இப்போ பாருங்க நம்ம சுருக்கலாமா? இங்கே பாருங்க 15 இன்ட்டு 10ல் 5 போச்சுன்னா 5 டிவைட் பை கூட்டுங்க, 10யும் 15 கூட்டம் 25ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 4 5 5 5 25, 4 5 5 3 5 5 3 நாள், அவ்வளோதாங்க ஆன்சர். கடன்னு போடலாம், பர்ஃபெக்டாக வரும். யாருமே இந்த ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் தான் உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? ரைட், 55வது கேள்வி ஓமார்க்ஸம் போடுங்க. பி மற்றும் கியூ ஒரு வேலையை முடிக்க முறையே 5 மற்றும் 10 நாள் எடுத்துக்கொள்வார்கள். இருவரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை செய்ய தொடங்கினாருங்க. ஆனால் பி சில நாட்கள் வேலை பார்த்த பிறகு அந்த வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை கியூ என்பவர் 4 நாட்களில் முடிக்கிறார் என்றால் எத்தனை நாட்களுக்கு பிறகு பி வேலையை விட்டு சென்றிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் ட்விஸ்ட், ஏன்னா இதுக்கு முன்னாடி பி தான் கடைசி வரைக்கும் செய்வார், பட் இதில் கியூ செய்கிறார். ஓகே போடலாம், நீங்கள் போடுங்க. நான் சொன்ன ஷார்ட்கட் புரிஞ்சிருந்தா போடலாம் கண்டிப்பாக, சரிங்களா? போடுறீங்களா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 4 நாள், பி 3 நாள், சி 2 நாள், டி 1 நாள். மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த டைப் போயிடுவோம். அடுத்த டைப் ஒரே கொஸ்டின் தான், 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, பட் ஒரே கொஸ்டின்லேயே இது சொல்லிடலாம். போலாமா? 56வது கேள்வி. ஏ மற்றும் பி ஆகியோர்கள் வேறு வேலையின் முறையை 20 மற்றும் 30 நாளில் செஞ்சு முடிப்பாங்க. அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்குகிறார்கள். இங்க பாருங்க, 2 பேரும் வேலை செய்ய தொடங்குறாங்க, இது வரைக்கும் கரெக்ட் தான். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல தான் நமக்கு 7Aவில் செகண்ட் டைப்னு தெரியுது. எப்படின்னா 2 பேரும் வேலை செய்ய தொடங்குறாங்க, வேலை முடிவதற்கு, அதாவது இன்னும் வேலை வந்து 5 நாள் 5 நாள் கொடுத்துருக்காங்கல்ல, இன்னும் வேலை வந்து கம்ப்ளீட் ஆக போகுதுங்க, நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 20 நாளில் முடிப்பார், பி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 30 நாளில் முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் செய்கிறாங்க, நல்லா செஞ்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு 5 நாள் வேலை செஞ்சுருந்தா இந்த வேலையை கம்ப்ளீட் ஆகிடுங்க. இன்னும் 5 நாள் தான் வேலையே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இது பாருங்க 5 நாட்கள் முன்பாகவே, இன்னும் 5 நாள் தான் இருக்குது, ஸோ 5 நாளைக்கு முன்பாடியே பி சண்டை போட்டு வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீதி வேலை யார் செய்ய போகிறாங்க? ஏதான் செய்ய போகிறாரு. அப்படி செஞ்சு இங்கே பாருங்க, பி வந்து இங்கே பாருங்க, இருங்க மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல மாற்றி சொல்கிறேன்னான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, வேலை முடிவதற்கு 5 நாட்களுக்கு முன்பாகவே நின்று விடுகிறார். பி மட்டும் தனியாக செய்கிறாரு, சாரி ஏன் நின்றுறாரு, பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்கிறாரு எனில் அந்த வேலை எத்தனை நாளில் முடிவடையும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியலையா? புரியுதுங்க, ஆனால் புரியலங்க. என்னங்க 2 கொஸ்டின் சொல்கிறீங்க? அதாவது சிம்பிள் தேரி, ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 20 நாளில் முடிப்பார், பி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 30 நாளில் முடிப்பாங்க. 2 பேரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணி வேலை இன்னும் 5 நாள் தான் இருக்குது. 5 நாள் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சிடும். அந்நேரத்துக்கு தகராறு பண்ணி ஒருத்தர் வெளியே போயிடுறான். யார்? ஏ வெளியே போயிடுறான். மீதி வேலையை பி மட்டும் செஞ்சு முடிச்சிடுறான். 5 நாள் தான் இருக்குது, அந்த 5 நாள் வந்து பி செஞ்சு முடிச்சிடுறாங்க, சரியா? அப்படின்னா ஒரு வேலை, அந்த வேலையை இங்கே பாருங்க, பி தனியாக அந்த வேலையை செய்து முடித்தா வேலை முடிய எத்தனை நாள் ஆகும்? சரிங்களா? புரியுதுங்களா? இந்த லைன் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. ஏவும் பியும் அழகாக செஞ்சிருந்தா 5 நாளில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் ஏ வந்து வெளியே போயிடுறாரு. 5 நாள் 2 பேரும் சேர்ந்தா தானே 5 நாளில் முடியும். இப்போ ஏ வெளியே போயிட்டாரு, இப்போ பி மட்டும் தனியாக செய்யணும். பி மட்டும் தனியாக செஞ்சு 5 நாள் ஆகாது, ஏன்னா ஏ கூட இருந்தால் தான் 5 நாளில் அந்த வேலை முடியும். இப்போ ஏ போயிட்டாரு, பி மட்டும் தான் தனியாக செய்யணும். அப்படி பி மட்டும் அந்த வேலையை தனியாக செஞ்சா அவர் எத்தனை நாளாக அந்த வேலையை முடிப்பார்? அவ்வளோதாங்க. பேட்டர்ன் புரியுதுங்களா? அப்பாடா புரிய வச்சுட்டேன், அப்பாடா சாமி. சரிங்களா? சரி, இந்த மாதிரி கேட்டா
இதே மாதிரி தான் இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் அதுதான். தீபா மற்றும் அருண் ஆகியோர்கள் ஒரு வேலையின் முறையை 20 மற்றும் 30 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்கினாங்க. தீபா வேலை முடிவதற்கு பாருங்க, தீபா வேலை முடிவதற்கு 5 நாட்களுக்கு முன்னாடியே நின்று விடுறாங்க. அருண் தனியா அந்த வேலையை செய்து முடிக்கிறாரு. அப்படின்னா அந்த வேலையை எத்தனை நாள் அவர் முடிப்பாரு? அப்போ இதுக்கு என்ன தெரியும்? தீபா கிட்ட மட்டும் தனியாக கொடுத்தா 20 நாளில் முடிப்பாங்க. அருண் கிட்ட மட்டும் தனியாக கொடுத்தா 30 நாளில் முடிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. ஒரு இன்னும் 5 நாள் தான் இருக்குது அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண. அப்போ என்ன பண்ணுறாங்க, தீபா வந்து வெளியே போயிடுறாங்க. அருண் மட்டும் தனியாக செய்கிறார். மேபி தீபாவும் அருணும் வேலை செஞ்சுருந்தாங்கன்னா 5 நாளில் வேலை முடிஞ்சிடும். ஆனால் தீபா வெளியே அருணா இல்லை, தீபா தான் கரெக்ட். தீபா வெளியே போயிட்டாங்க. அப்போ அருண் மட்டும் தனியாக செய்கிறாருன்னா கண்டிப்பாக இன்னும் 5 நாளில் முடிய முடியாது. அதை விட அதிகமாக தான் ஆகும். அது எத்தனை நாள்? இதாங்க கேள்வி. புரிஞ்சிருச்சா? பேட்டர்ன் புரியுதா? அப்பாடா புரிய வச்சுட்டேன். ஸோ இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இது பாருங்க, இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் நம்ம 1 by 1 எழுதுவோம். நான் மேலே எல்லாம் ஒன்று தானே, நான் ஏ வச்சு போடுறேன். ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா 20 நாளில் முடிப்பார். பி கிட்ட அந்த வேலையை கொடுத்தா 30 நாளில் முடிப்பார். கரெக்டா? கரெக்ட். 20 30 ரைட்டு. ஸோ இந்த கொஸ்டின் வச்சு சொல்கிறேன், 20 30 ஓகேவா? ரைட். இதில் என்னென்னா ஏவும் பியும் தான் வேலை செய்கிறாங்க. ஏவும் பியும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் 5 days இருக்குது. அதுக்கு முன்னாடி பி வெளியே ஏ வெளியே போயிடுறாரு. ஓகே, ஏ வெளியே போயிடுறாரு. பி மட்டும் தனியாக செய்கிறாரு. அப்படி தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதான் கேள்வி. கரெக்டா? கரெக்ட். இப்போ என்னன்னா முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குற இந்த ஏவையும் பியையும் மேலே பெருக்குங்க, ஏவையும் பியையும் கீழே கூட்டிங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு இப்போ இன்னும் 5 நாள் வேலை செஞ்சு 2 பேரும் சேர்ந்து 5 நாள் வேலை செஞ்சோம் முடிஞ்சிருக்கும். ஆனால் வேலை முடிகிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடியே ஏ வெளியே போயிட்டார். மேபி ஏ வந்து கூடவே இருந்திருந்தா 5 நாளில் முடிஞ்சிருக்கும். கரெக்டா? கரெக்ட். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா யார் வெளியே போகிறாரு? ஏ. அவர் தானே வெளியே போயிடுறாரு 5 நாளைக்கு முன்னாடி. அவர்கிட்ட 5 கூட்டிங்க, அவ்வளோதான். யார் வெளியே போகிறாங்களோ, முன்னாடியே வெளியே போயிடுறாங்கல்ல, அவங்கக்கிட்ட கூட்டிக்கணும். ஓகேவா? புரியுதுங்களா? போன கணக்கில் அதாவது இங்கே பாருங்க, போன கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக 4 நாள் செய்கிறாரு. அப்போ கியூ தான் தனியாக 4 நாள் செய்கிறாரு. அப்போ கியூ கிட்ட அந்த 4 நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? கழிச்சுக்கிட்டோம். ஆனால் இதில் இன்னும் 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருந்தா 5 நாளில் முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏ போயிட்டாரு. பி தான் தனியாக செய்கிறாரு. பி தான் எத்தனை நாளில் முடிப்பேன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கறதால இந்த பேட்டர்னில் யார் வெளியே போகிறாங்களோ அவர்கிட்ட எத்தனை நாளைக்கு முன்னாடி முடியுது? 5 நாளைக்கு முன்னாடியா அந்த 5 கூட்டிங்க, அவ்வளோதாங்க. தேரி ஃபினிஷ். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஏ கிட்ட என்ன இருக்குது? 20. பி கிட்ட 20 கூட 5 கூட்டிங்க இன்ட்டு பி வந்து 20. இதுங்க வளர்றேன் கரெக்டாக புரிய வச்சுட்டேன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வளர்றேன். சரிங்களா? மறுபடியும் பாருங்கள், தெளிவாக சொல்கிறோம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள். ஓகேவா? 20 + 5 இங்கே போட்டுறேன். பி வந்து 30 நாள். ஓகேவா? 20 கூட 5 கூட்டினா 25. 25 × 30ன்னு போட்டுக்கலாமா? ஓகே. கீழே கூட்டுங்க. 20யும் 5 இது 20யும் 30யும் கூட்டினா 50ன்னு வரும். 50. அவ்வளோதான். ஓர் 25 25 25 50. 2ல் பாதி 1, 30ல் பாதி 15. அப்போ 15 நாள். 15 நாள் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதுலேயும் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு ஒரு கணக்கு தான் எடுத்துருக்கேன். மேபி இன்னும் கொஞ்சம் வேணும்னா சொல்லுங்கள். இல்லை நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா ப்ராக்டிக்ஸுக்கு வேணுன்னா இன்னும் 2 3 சம் நான் தேடி உங்களுக்கு டெலகிராம் குரூப்லேயே இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்ட் பண்ணுறேன். புரிஞ்சு போச்சுன்னா போதும், இதே எழுதி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த கிளாஸில் இதே லெஃப்ட் ஆர் கணக்கில் அடுத்த மாடல் எடுத்து பார்க்கலாம். சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க.